அனுப்பிச்சிட்டாங்கன்னே வைங்க, அனுப்பிச்சிட்டாங்கன்னே வைங்க. நீங்க சொல்ற மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க. எதனால அனுப்புறாங்க? அவரோட தொல்லை தாங்க முடியாம அனுப்புறாங்க. சரியா? அவரும் போயிடுறாரு. அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளை ஒத்த பொம்பளையா வளர்த்த வீடுகள் எத்தனைக்கு கணக்கு வழக்கு ஏதாவது என்ன சார் பேசுறீங்க? அவர் ராஜபிரபு பேசும்போது சொல்றாரு அம்மா வளர்ப்பதை விட ஆண்ட்ராய்டு போன் தான் அதிகம் வளர்க்குதுன்னு அவர் சொன்னார். அதை கூட நான் மன்னிச்சுக்கிறேன். உடனே எங்க நடுவர் அது ஆண்ட்ராய்டு போனே கட்டி இருக்கலாம். நீங்க பார்த்துட்டே இருங்க, இப்பவே எந்த பிள்ளைக்கும் பொண்ணு கிடைக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் ஆண்ட்ராய்டு போன் தான் நீங்க கல்யாணம் பண்ணுங்க. அது எதுக்கு பேச அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர வளர அது என்னென்ன செய்ய போகுதுன்னு யாருக்கு தெரியும்? கணக்கு பரீட்சை கடவுள் வாழ்த்து எழுதுறான் பையன், ராஜபிரபோட பையன். அப்படி எழுதிட்டான்னு வையுங்க, அடுத்த நாள் டீச்சர் சேர்ந்து நோட்டு யாருக்கு வரும்? அம்மாவுக்கா அப்பாவுக்கா? உங்க பையனுமா தவறு பண்ணிட்டா வந்து கமன் மீட்டர்ஸ் அப்படின்னு யாருக்கு நோட்டு வரும்? அம்மாவுக்கு தான் நோட்டு வரும். பிள்ளை தவறு செய்து விட்டாங்க என்றால் எந்த அப்பா சார் பள்ளிக்கூடத்துல போய் நிக்கிறாங்க? அம்மா தான் போய் நிக்கிறாங்க. அந்த பிள்ளையினுடைய இவர் சொல்ற ராஜபிரபு சார் சொல்றாரு, அப்படி குழுந்து குழுந்து அந்த பிள்ளைய நீங்க எல்லாம் 5 சப்ஜெக்ட் நீங்களே சொல்லி தெரியுங்க. குறை சொல்றீங்கல்ல, உங்க பிள்ளைக்கு அடுத்த பரீட்சை எப்ப உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க பாக்கலாம். எங்களுக்கு தெரியும் சார். ரிட்டன் டெஸ்ட் எப்போ தெரியும், ஹாஃப் இயர்லி எப்போ தெரியும், எந்த பரீட்சை எது என்னைக்குன்னு தெரியும், எந்த டீச்சர் எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியும், எந்த சப்ஜெக்ட் பிள்ளைக்கு வரும் வராது. கூடவே சேர்ந்து திரும்ப நாங்க படிக்கிறோம் சார். பிள்ளைங்களோட சேர்ந்து நாங்க படிச்சது, நாங்க ஸ்கூல்ல படிக்கிற போது நாங்க படிச்சது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். அப்புறம் அவர் சொல்றாரு, பையனுக்கு எதில் விருப்பமோ அப்பாவுக்கு அதையே செய் என்று அனுப்பிட்டு விடுகிறார்கள். அப்படியா? அப்படியா? பையன் தான் டாக்டர் இருந்தா பையன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறது அப்பாவா அம்மாவா? தான் தொழிலதிபரா இருந்தா அதே தொழில பையன் தான் எடுத்து நடத்தணும்னு கட்டளைகள் விதிப்பது அப்பாவா அம்மாவா? எந்த மகன் விரும்பிய பெண் என்ன ஜாதின்னு கேட்கிற ஆளு அப்பாவா அம்மாவா? என்ன சார் பேசுறீங்க? நிலவரமே தெரியாது. அப்புறம் அவர் சொன்னதுலயே எனக்கு அறிவு சார்ந்த வளர்ச்சியை தன்னை தான் கொடுக்க முடியும். எந்த காலத்துல இருக்கீங்க? ஏன் எங்களுக்கு அறிவு இல்லையா? அவர் முன்னாடி பேசின ராமராஜன் பிளைட்ல போனாராமா, ஒரு பிள்ளை கொஞ்சம் கூட பயப்படவே இல்லையாமா டர்புலன்ஸ் வந்தப்போ. ஏன்னா எங்க அப்பா தான் பைலட். விமன் எத்தனை பேர் பைலட்டா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா ராமராஜன் சார்? அவர் சார் சொன்னாரு, எங்க அப்பா பெல்ட்டால என்ன அடிச்சாரு, அந்த காய் இன்னமும் என்னோட முதுகுல இருக்குன்னு. உங்க அப்பா உங்களை பெல்ட்டால அடிச்சா நீங்க ஒரு தப்பு செஞ்சப்போ நான் இந்த அவையில் உங்களை கேட்டேன், நீங்க உங்க பிள்ளைய பெல்ட்டால அடிப்பீங்க. காலங்கள் மாறிவிட்டது சார். பழைய காலத்திலே நின்று பழைய செய்திகளை பேசிட்டு இருக்காங்க. காலங்கள் மாறிவிட்டது. இன்றைக்கு பிள்ளை வளர்ப்பு என்பதை பற்றின டைமென்ஷன்ஸே மாறிடுச்சு. அன்பினால் தான் அவர்களை திருத்த முடியுமே தவிர நீங்க பெல்ட்டை எடுத்தீங்கன்னா எனக்கு பாரேல எடுத்துன்னு தெரியாது. அமெரிக்கால இருந்தா 9/11 போனா நீங்க ஜெயிலுக்கு போயிருவீங்க. முதல்ல எத்தனை கோடி இன்பம் வைத்தார் என்று மகாகவி பாரதி பேசினார். அவர் சொன்னார், ஒரு ஆண் தான் அப்படி சொல்லுவார், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எத்தனை கோடி இன்பம் வைத்தான். அவருக்கு கவிதை பாட வந்தது, அவர் பாடிட்டார். அவருடைய மனைவி செல்லம்மா அவரையே பொறுத்துட்டு இருந்தார்கள். அது இன்னும் எவ்வளவு பெரிய தியாகம். மேதைகளாக இருக்கலாம் சார், மேதைகளினுடைய மனைவிகளாக இருப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்கு போய் அரிசி கடன் வாங்கியிருக்கு. அந்த அரிசியை குருவிக்கெல்லாம் போட்டு விட்டு விடுதலை யாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போலன்னு பாடிட்டு அவரையும் பொறுத்துட்டு இருந்தா அந்த அம்மாவை தான் முதல்ல நீங்க பாராட்டணும். பாடல் பாடிய மகாகவி யாரு? நீங்க பாரதி பேசுறதாக சொல்லி பாரதியாரை பற்றி சொல்லலாம். என்னென்னவோ பேசிருக்காங்க. அவரு பேசும்போது சொன்ன முக்கியமான ஒரு விஷயம், இங்க வந்து வேலை செய்கிற ஆண்கள் அவனுக்கு ஆசாபாசம் கிடையாதுன்னு அவர் கேட்டார். அவன் ரொம்ப சரியான கேள்வி. அவன் தன்னுடைய குடும்பத்துக்காக யாரும் தியாகம் பண்றான், அவனுக்கு என்ன ஆசாபாசம்? சார் நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க வந்து வேலை செய்ய வரீங்க, அப்புறம் ஊர்ல கூப்பிடுறாங்கன்னு போயிட்டு ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு அதை அங்கேயே விட்டுட்டு இங்க வந்துருக்கீங்களா? அந்த பிள்ளைக்கு ஆசாபாசம் கிடையாது. அதை பற்றி நம்ம பேசவே மாட்டோம்.